குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் பள்ளிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் ஆவேசம். தமிழகத்தில் சில பள்ளிகளில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு வலுக்கட்டாயமாக மாற்று சான்றிதழ்கள் கொடுத்து வெளியேற்றும் நிகழ்வுகள் ஓரிரு இடங்களில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இதுகுறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து அவர் கூறியதாவது: தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வலுக்கட்டாயமாக குறைவாக மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்களை பள்ளியை விட்டு வெளியேற்றுகின்றார்கள். நாங்கள் கண்டுபிடித்து ஒரு சில மாணவர்களை போராடி அந்த பள்ளியிலே மீண்டும் சேர்த்து விட்டோம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளிகளை விட்டு வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். எந்த பள்ளியிலிருந்து எந்த மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து வெளியேற்றப்பட்டாலும் உடனடியாக அதே பள்ளியில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் 1 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கின்ற மாணவர்களை மட்டுமே சேர்க்கின்றார்கள். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் இடம் இருந்தால் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கின்றது. கோவையிலேயே 2 மாணவர்கள் அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நீங்க அமல்படுத்தணும்னு அறிக்கை வரணும். தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எத்தனை மாணவர்கள் கோர்ட்டுக்கு போக முடியும்? அப்ப கோர்ட்டுக்கு போன மாணவர்கள்